எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு விநாயகர் சதுர்த்தி vlog. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் நாங்கள் போயிட்டு களிமண் எடுத்துகிட்டு வர போகிறோம். பிகாஸ் நாங்களே ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வீட்டிலே விநாயகர் செய்யலான்ட்டு இருக்கோம். இந்த ஈவினிங் ரொம்பவே காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு களிமண் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கான பிளான் என்ன அப்படின்னா, விநாயகரோட ஷேப் அட்லீஸ்ட் கொண்டு வந்துடணும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. நாளைக்கு கூட சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். பை த வே, இந்த பாட்டி என்னோடய மாமியாரோட மாமியார். அவங்க தான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. விநாயகருக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக வச்சு படைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க மண் எடுத்துகிட்டு விநாயகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களுக்கு விநாயகருக்கு தேவையான எல்லாமே எங்களோட வயல்லேருந்தே கிடச்சிருச்சு. அதாவது மா இலை, அப்புறம் எருக்கம்பூ, அருகம்புல் எல்லாமே எங்களோட வயலில் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே திருப்தியாக நானே என் கையால் எடுத்துக்கிட்டேன். நானும் என்னோடய தங்கச்சியும் தான் இதை ஆர்வமாக பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே நாங்களே ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணியிருக்கோம். ரொம்ப பிளான்டாலாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஈவினிங் மண் எடுக்க போகணுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்பவே திருப்தியாக கடைசியில் முடிஞ்சது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் டெக்கரேஷனுக்குமே கிடச்சது, அப்புறம் வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் சிம்பிளாக பண்ணிட்டோம். அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இது எல்லாமே எடுத்துகிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போய் டெக்கரேட் பண்ணலான்ட்டு போயிட்டோம். வாங்க எப்படி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அண்ட் விநாயகர் ரொம்பவே ஷேப் அழகாகவே வந்துருச்சு நைட்டில். அண்ட் மார்னிங் சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இது நாங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு 1 o'clock ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங்குமே எழுந்திரிச்சு நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல. இது மட்டும்தான் நாங்கள் 1 மணி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். மத்தியானம் 1 மணி வரைக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணோம். அண்டு இதுதான் ஓவரால் அவுட்புட். வீட்டில் இருந்த தோரணம், அதுக்கப்புறமா இந்த மாயில் நான் தெர்மாக்கோலில் ஸ்டிக் பண்ணி நடுவில் பூ வச்சு சென்டரில் வச்சுட்டேன். அண்ட் டேபிளில் சின்னதாக ஒரு கிளாத் போட்டு பிள்ளையாரோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பூஜை அரௌண்ட் 5 o'clock இந்த ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு 5 o'clock ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய மாமியார் கொழுக்கட்டைலாம் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியோட விர்ச்சுவல் பூஜை செலிப்ரேஷன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் பூஜை முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயுமே ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக படைச்சிருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.